கிரிப்டோ கரன்சினா இன்னும் பல மக்களுக்கு தெரியாமே இருக்காங்க. அந்த கிரிப்டோ கரன்சி பற்றி 2021 டிஎன்பிஎஸ்சிக்காக பிரிண்ட் ஆன புக்கு. இந்த புக்கில் அந்த கிரிப்டோ கரன்சியும் பணம் எப்படியெல்லாம் மாற்றத்தை அடைஞ்சு வந்தது, பரிணாம வளர்ச்சி எப்படி ஆனது அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு பண்டமாற்று முறையில் ஆனது இல்லைங்களா, 2வது மெட்டல் காயினில் ஆனது, 3வது கோல்டு காயினில், 4வது வெள்ளி, 5வது கரன்சி, 6வது பிளாஸ்டிக் மணி. நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஏடிஎம் கார்டு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு. அடுத்து பாருங்கள், இந்த கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று கீழே கொண்டு வந்துட்டான் பாருங்கள். எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கான் பாருங்கள். இது எதுக்கு அப்படின்னா, நமக்கு தேர்டு பார்ட்டி ஏடிஎம் கார்டு, ஜிபே, ஃபோன்பே இதிலெல்லாம் ஒரு தேர்டு பார்ட்டி இருப்பாங்க. ஒரு பேங்க் சம்மந்தப்பட்டு தான் அதை நம்ம மாற்று முறை செய்ய முடியும். அதுக்காக கிரிப்டோ கரன்சியில் கிளியராக கொடுத்துருக்கான் பாருங்கள். மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிபார்த்தல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்கள் மெய்நிகர் பணமாகும். புரியுதுங்களா? கிரிப்டோ கரன்சி எதுக்குன்னு, அதாவது எந்த ஒரு பேங்க்கையும் சாராமல் இருக்கணும், பணப்பெருக்கத்தை சீர் செய்யணும், நிதி பற்றாக்குறையை மாற்றணும் அப்படின்னு வந்ததாங்க இந்த கிரிப்டோ கரன்சி. இதில் போட்டுக்காம பாருங்க. கீழேயும் பிட்காயின் போன்ற பரவலாக்கப்பட்ட பணம் தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துதலுக்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக பயன்படுத்தப்படுகின்றது. புரியுதுங்களா? அப்போது 2021 இந்த புக்கில் சொல்லியிருக்கான், கிரிப்டோ கரன்சின்னு ஒன்று வரப்போகுது, அதை நீங்கள் பயன்படுத்துங்கன்னு. ஆனால் இன்றைக்கும் மக்கள்கிட்ட கிரிப்டோ கரன்சினா அவ்வளோ ஒரு பயம். ஏன் நம்ம இத்தனை மாற்றங்களை பார்த்து வரல? அதுக்காக கூடிய சீக்கிரம் கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம லாஸ்ட்டு ஜென்ரேஷன். நம்ம பயன்படுத்த போகிற மணியே லாஸ்ட். இது தான் அடுத்து கிரிப்டோ கரன்சி தான் இந்த உலகத்தை ஆளப்போகுதுன்னு நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க.